இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் விஜயின் திருச்சி பயணம் முழு திட்டம். தமிழக அரசியலில் இன்று ஹாட் டாபிக்காக இருப்பது தேவக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி விஜயின் திருச்சி பயணம்தான். பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ளப் போகிறார். இது வெறும் நன்றி தெரிவிக்கும் கூட்டமா அல்லது இடைத்தேர்தலுக்கான தொடக்க புள்ளியா? இதை பற்றி முழு அலசலை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். என்ன நடக்கப் போகிறது? தமிழக முதல்வர் விஜய் நாளை மறுநாள் திருச்சிக்கு வருகை தர இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். இதில் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்து கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதன் பின்னணியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூட சொல்லாமல் ராஜினாமா செய்துவிட்டாரா என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் விமர்சனங்களை முன்வைத்தனர். அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தான் விஜய் இந்த திருச்சி பயணம் அமைகிறது. களத்தில் இறங்கும் தேவக. திருச்சி தூய வளனார் கல்லூரி மைதானத்தில் இந்த பிரமாண்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முதல்வர் ஆன பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதால் தேவக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள். மைதானத்தில் இதற்கான ஏற்பாடுகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகின்றன. இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. விஜய் இதுவரை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பொதுவெளியில் எந்த பொதுக்கூட்டத்திலும் பேசவில்லை. அதனால் இந்த திருச்சி கூட்டத்தில் அவர் என்ன பேசப் போகிறார், இடைத்தேர்தல் குறித்து ஏதேனும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவாரா என்பதுதான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. இடைத்தேர்தல் அரசியல் களம். நண்பர்களே, திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டுமல்ல, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் என மொத்தம் 5 தொகுதிகள் தற்போது காலியாக உள்ளன. இந்த தொகுதிகளில் வென்ற எம்எல்ஏக்கள் அந்தந்த கட்சிகளில் இருந்து விலகி தேவகவில் இணைந்ததால் இந்த சூழல் உருவானது. அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும். தேவக தற்போது கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வரும் நிலையில் ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை நிரூபிக்க இந்த 5 தொகுதிகளும் வெற்றி பெறுவது விஜய் கட்சிக்கு மிக மிக அவசியம். அதே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தேவகவை வீழ்த்த தீவிர வியூகம் வகித்து வருகின்றன. இந்த அரசியல் சதுரங்கத்தில் விஜயின் திருச்சி வருகை ஒரு பலமான ஆரம்பமாக இருக்குமா? திருச்சி மண்ணில் விஜய் முழங்க போகும் அந்த வார்த்தைகள் வரப்போகும் இடைத்தேர்தலின் போக்கை நிர்ணயிக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.